இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஆரவல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் ப்ராஜெக்டை கூடிய விரைவில் அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஹெலிகாப்டருக்காக ஆரம்பிக்க போறாங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலாக நீங்க பதில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான பகுதியான இந்திய பெருங்கடலில் சீனாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கூடிய விரைவில் வரப்போகிறது. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது, அதை பத்தி தான் டீட்டெயிலாக நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வேல் அஃபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரெண்டு முக்கியமான ஹெலிகாப்டர் ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. ஒன்று மல்டி ரோல் ஹெலிகாப்டர் ப்ராஜெக்ட், இன்னொன்று டெக் பேஸ்டு ஹெலிகாப்டர் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது ரெண்டுமே 12 டன் எடையுள்ள ஹெலிகாப்டரா உருவாக்க போவதாக பிளான் செஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 400 ஹெலிகாப்டருக்கு மேல இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இது இந்தியாவில் இருக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், அதே மாதிரியே பிரான்சினுடைய சாஃப்ரா நிறுவனம், இந்த இரண்டு நிறுவனத்தின் கூட்டு முயற்சியில் இந்தியாவில் புதுசாக ஒரு ஃபேக்டரி உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேக்டரியுடைய நேம் சாஃப்கேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் தான் இதை உருவாக்க போவதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மொத்தம் 400 ஹெலிகாப்டரை உருவாக்க பிளான் செஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஹெலிகாப்டரும் கிட்டத்தட்ட 30 வருஷம் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரவழி இன்ஜின் மொத்தம் 1200க்கு மேலே தயாரிக்க போகிறாங்க. ஆக்சுவலா இது ஒவ்வொரு ஹெலிகாப்டர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்ஜின் 3 to 3.5 இன்ஜின் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு நாம தேவை அப்படிங்கிற காரணத்தினால் இந்தியா என்ன பிளான் செய்யறாங்க, இந்த சாஃப்கேல் நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கமே இன்ஜினை டிசைன் பண்றோம், அதே மாதிரி டெவலப் பண்றோம், மேனுஃபேக்சரிங் பண்றோம், சேல்ஸ் பண்றோம், எல்லா ப்ராசஸுமே இந்த நிறுவனத்தின் மூலமா பண்ணப்போவதாக சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே HAL நிறுவனமே தயாரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலாக இதனுடைய பட்ஜெட் ஒரு ஹெலிகாப்டர் தயாரிக்கிறதுக்கு சுமார் 12 to 14 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலாக இது இந்தியாவினுடைய கடற்படைக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலாக இது விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருந்து இயங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எல்லா கிளைமேட்டுகளிலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செயல்படக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா நிலப்பரப்புகளிலும் செயல்படக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்கேல் நிறுவனம் இன்ஜினை மட்டும் தயாரிக்க போவது கிடையாது. அடிஷ்னலாக இவர்கள் இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் இவர்கள் தான் பண்ணப்போவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை முக்கியமாக இந்தியா தயாரிப்பதற்கு முதல் காரணம்னா, ஆல்ரெடி நம்மிடம் பழைய ஹெலிகாப்டர்கள் மட்டும்தான் இருக்கு. அது சீட்டா, சேட்டாக், MI-17, ALH துருவ், இந்த மாதிரி பழைய ரக ஹெலிகாப்டர்கள் மட்டும்தான் இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்தியா இதை தயார் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான பகுதினா அது இந்திய பெருங்கடல். ஆக்சுவலா இந்திய பெருங்கடலில் சீனாவின் அத்துமீறல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. ஆக்சுவலா சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் தொடர்ந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா கடந்த சில வருடங்களாக சீனா இந்திய பெருங்கடலை ஆராய்ச்சி பண்ற அப்படிங்கிற பேர்ல இராணுவ நோக்கத்துக்காக மட்டும் பல்வேறு போர்க்கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முக்கியமான காரணம் சீனாவினுடைய இராணுவ பலம் இந்தியாவை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமா 2025 சீனாவின் இராணுவ பலம் கிட்டத்தட்ட 400 போர்க்கப்பலுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் 2030 போது கிட்டத்தட்ட 450 போர்க்கப்பலுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவினுடைய பலத்தை விட மிகவும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் இவர்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஃபார்வேர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்திய பெருங்கடலை சுற்றி வைத்ததுக்கு முக்கியமான காரணம்னா அவர்கள் ஒவ்வொரு பகுதியா கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா தெஜுபுட்டியை அவர்கள் இராணுவ தளமா உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரியே பாகிஸ்தான் குவாடர் போர்ட்டை அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்ரீலங்காவில் கம்மன் தோட்டா அந்த பகுதியை அவர்கள் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரியே மியான்மருடைய முக்கியமான போர்ட்டை
கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் இவர்கள் ஆக்குபை பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே மாலத்தீவுல எங்கெங்கெல்லாம் கடன் சுமை இருக்குதோ அந்த இடத்துல நாங்கள் கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் கடனை கொடுத்து அந்த பகுதியை வந்து அவர்கள் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பகுதியும் ஆக்குபை பண்ணி இந்திய பெருங்கடல் ஒவ்வொரு பகுதியும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்திய பெருங்கடலில் முக்கியமான எல்லா பகுதிகளிலும் சீனா தூதரகம் இருக்கு. அதுவும் முக்கியமா இலங்கையில, மாலத்தீவுல, மொரிசியஸ், சிகல்ஸ், மடகாஸ்டர், அதே மாதிரியே கொமரோஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் சீனா தூதரகம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரியே சீனாவினுடைய லாங் டெர்ம் கோலான பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்காகவும் இதை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா அவர்கள் பிளான் செஞ்சது என்னன்னா, எல்லா பகுதியும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைச்சாங்க. எல்லா பகுதியும் கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு நாடு, அது இந்தியா மட்டும்தான். ஆனா இந்தியா வந்து இதற்கு சாய்த்தவர்கள் கிடையாது. இந்தியா வந்து எல்லை பகுதியும் எதிர்த்து போராடுறாங்க. அதே மாதிரியே இப்பொழுது எல்லை விட்டுட்டு இப்பொழுது இந்திய பெருங்கடலை நோக்கி வந்திருக்காங்க. நம்ம எந்த பகுதியும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெயந்த்.